நம்ம சரக்கு குடிச்சு போட்டு சந்தோஷமா தூங்குறான் பாரு. கொடுத்து வச்சவன். முதல்ல என் வீட்டுல சாப்பிடுற இனிப்ப சாப்பிட்டு அப்புறமா கறிய சாப்பிடியா? அப்பதான் உறவு நீடிக்குமா? கோழி மிட்டிய சொன்னையா? வெத்தலை பார்க்க கூட ரெடியா இருக்குது. நல்லா நாக்கு சிவக்கு சிவக்கு. என்னையா இந்த சோத்தை அவசியம் நான் திங்கணுமா? உனக்காகவே ஆக்குற சாப்பாடியா? சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துதான் வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடியா? இத சாப்பிட்டா நான் செத்துருவேன். பரவாயில்லையா? என்னையா சொல்ற? சோத்துல விஷம் கலந்து. ஐயோ, சோத்துல விஷம் இருக்குதுன்னு இடிய தூக்கி தலையில போடுறியே. உன் மேல உசிரியா வச்சிருக்கேன். உனக்கு நான் விஷம் வச்சு கொல்ல பாப்பனா? ஐயோ, சாமி சாமி இருப்பேன். நான் சொல்றத நம்பியா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. என்ன நம்பு. உனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேயா. நான் மனசஞ்சு எந்த தப்பு பண்ணலையா? ஐயா, நான் சாப்பிடும்போது சாமி இந்த மண்ண மேல சத்தியமா சொல்றேன். நான் உன்னை கொல்ல பாப்பேனா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறியே. என் உசிரே போதே. யாரு கொண்டாது கேக்குறல்ல? வாடா உள்ள. சம்பவம் நடக்கலங்க. மேப்படியா சுதாரிச்சுட்டா. அப்புறம் இங்க ஏன்டா வந்த? நான் யாருங்கிறது அவனுக்கு தெரியாதுங்க. அவனை பத்தி உனக்கு தெரியாதடா, எனக்கு தான் தெரியும். முட்டாள் முட்டாள் இந்திரா, ஊரை விட்டே ஓடி போயிடுறான். நம்ம கிட்ட வட்டிக்கு வந்து பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சியெல்லாம் கழட்டி கொடுக்குற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பயம் வர்றது இல்ல. யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் நீங்க? கேட்டா சொல்லு முதவியா இழிக்கிற? தெரியலங்க. ஆமா, டேய் பேக்க கீழ போட்டா ஜிப் ஓபன் பண்ணி வெளியேறா படத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கைய வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராவ சட்ட போடுறா. ஏய், இங்க காப்பாத்துங்க திருடுங்க. திருடுங்க. ஐயா. ஐயா காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயா. திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. என்னடா பாக்கெட்ல ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருக்குடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி எத்தனை ராப்பரிய பாப்.
என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவுல கை வச்சிருந்தா அந்த எலும்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியாந்தேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட. நானா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் முடி ஜிப்பா. ஏய் உனக்கிட்ட காசு இருந்து ஓடி வந்தேன். இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா அம்மா ஐயா அம்மா ஐயோ இங்கிட்டு தான் போயிருக்காங்களா? மறுபடியும் நம்மளை பார்த்தா நினைச்சு நினைச்சு அடிப்பாங்களே. என்னண்ணா பயந்துட்டீங்களா? அந்த அம்மா தடுப்புக்கார வேலையா இருக்குன்னு நினைச்சிட்டா முழுக்க போட்டா போட்டு நிறைய மீன் அள்ளி போட்டோம். சாயந்தரம் சைடுக்கு காய்ச்சி நல்லா மிளகா போட்டு வறுத்து கொடுத்தோம். ஏடுறா எட்ரா இது கஸ்டமர் ஒருத்தரையும் காணும். சுத்து வட்டாரத்துல எல்லா ஊர்லயும் நோம்பிங்களா? அதுதான் காரம் காத்தாலே வந்தாலும் அள்ளி நான் டெஸ்ட் பண்ணாம ஏன்டா கொடுத்து விட்டீங்க? அட நீங்க வேற விட்டுருந்தா ஊர்லயே தூக்கிட்டு போய் வித்துருப்பானுங்க. அவ்வளவு அவசரப்படுறானுங்க. இந்த தால் ஜாப்பெல்லாம் எனக்கு வேணாம். இதனா வரைக்கும் டேஸ்ட் பார்க்காம சரக்கு தடுத்து விட்டு போனது இல்ல. கொண்டாடா. இதுல விஷம் கலந்துருக்கா? எதுக்கு சரக்கு கொடுக்குற? அதான் பணம் கொடுத்துட்டல. போறேன் ராயா, உனக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போச்சா? 3000 சரக்கு கீழே ஊத்துற. போயா டேய் ரங்கசாமி, டேய் நில்றா நில்றா டேய். கேனடி ஏய் போடா அந்த கேனடி. ரொம்ப நேரமா அப்பனும் மகனும் காத்து கிடக்கும்ல. சீக்கிரம் ஊத்தியா. சும்மா ஊத்தியா. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கோழியா மருந்து மாதிரி ஆளுக்கு ஒரு சொட்டு தான் மிஞ்சி போட்டுருக்க. தொட்டு நாக்கில வச்சுட்டு போவா. முதல்ல எனக்கு ஊத்தப்பா. முதல்ல எனக்கு இல்ல இல்ல எனக்கு தான். உனக்கு கடைசியா பால் ஊத்துறேன்ப்பா. இப்ப எனக்கு சரக்கு கொடுப்பா. ஏன்டா இம்சம் பண்ற? புடிச்சு தொலை. டேய் டேய் ராசு, என்னடா சொல்ற? ஐயோ 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 பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. ராயப்பா ராயப்பா, அவன் சாராயம் குடிச்சிருந்து என்னமோ தூக்கு 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 தட்டு வைத்த தட்டு தட்டு நல்லா தட்டு. டேய் வாத்தியடா. ஐயோ ரத்த ரத்தமா கத்துறானே. டேய் இவனை உடனே ஹாஸ்பிடலுக்கு போங்க. போங்க சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் போங்க. ராய சாராயத்துல ஒரு உசுறு போவாதுடா.
மோதுறேன்டா, நேருக்கு நேரா மோதுறேன்டா. அதை விட்டு போட்டு சோத்தல விஷம் வைக்கிறது, சரக்கல விஷம் வைக்கிறதுன்னு ஏன்டா புடக்காலியே சுத்துற? டேய், இந்த காத்தவராய பத்திரகாளியோட வாரிசுடா. புடனில கூட கண்ணு இருக்கும், துவம்சம் பண்ணி போடுவேன், ஜாக்கிரதை. இந்த வாழைமரம் கட்டான மாதிரி அவன் தலையும் இந்த கரகம் புடிச்சவனுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏய் ராயன்டி, ஆமாண்டி, அவன் போதையில கிடக்குறான், பாடி போயிடலாம். இல்லடி, ப்ளீடிங் ஆகுது, பாவம் அடிபட்டு கிடக்குறான். வேணாண்டி, சொன்னா கேளு. துஷ்டனை கண்டா தூர விலகணும், வாடி போலாம். கெடுதல் பண்றது அவனோட கேரக்டர், ஹெல்ப் பண்றது நம்மளோட கேரக்டர். வா. செய்யற தொழிலை வச்சுதான் ஒருத்தருக்கு மரியாதை. எதுக்கு உனக்கு இந்த கேவலமான தொழில்? என்ற கொலை தொழில கேவலமா பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும். சாராயம் விற்கிறது தப்பான தொழில் கிடையாது. எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, லைப்ரரி கிடையாது, ஆனா கடை இருக்குது. அப்போ இந்த மூணை விடவும் மக்களுக்கு எது முக்கியம்னு கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்குது இல்ல. அந்த கடையில ஊத்தி கொடுக்கறவெல்லாம் BAMன்னு படிச்சிருக்கான், கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிடலாம், ஏன்னா அவன் ஒருத்தர் 2 பேரை தான் கொல்றான். ஆனா உன்ன மாதிரி ஒரு சாராய வியாபாரி ஊரையே கொல்றான். உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது. ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு, இந்த சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும். ஒரு நாள் நாங்க குடிக்காம இருந்தா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நட்டம் தெரியுமா? நீ இப்படி இருந்தா எந்த பொண்ணாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளா? உனக்கு குடும்பம் குட்டின்னு வாழணும்னு ஆசையே இல்லையா? இதே நீ திருந்தி நல்லவனா இருந்தா எந்த பொண்ணு வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. நீ கட்டிக்குவியா? ஓ எஸ், கட்டிக்குவேனே. நீ திருந்தி நல்லவனா வா. அடடா, தாங்க முடியலையே, உடம்பெல்லாம் புல்ல இருக்குதே. 5 நிமிஷம் உன் அட்வைஸ் தாங்க முடியல, இதுல ஆயுசு பூராவா? ஆள விடு தாயே. அவன் அரை உசுர கையில புடிச்சிட்டு படுத்து கிடக்குறான், இதுல அட்வைஸ் வேற. நீ முதல்ல எந்திரி எந்திரி எந்திரி, போட்டிய கட்டி கிளம்புப்பா. ஆமனே, என்ன உருட்டு கட்டாடி உடம்பு வலி தாங்க முடியல. அந்த நர்சம்மா கிட்ட சொல்லி இந்த குளுக்கோஸ் தண்ணிக்கு பதிலா என் பட்ட தண்ணிய கொஞ்சம் ஏத்த சொல்ல. நீ திருந்தவே மாட்ட. ஹாய்